சொல்லிதான் இருந்துச்சு. ஆனா அப்பா சொல்றாரு, நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரிய சந்தோஷம் எதிர்த்து உணரக்கூடாதபடி நம்முடைய மனக்கண்களை சத்ருவான மூடி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவோடும் அவருடைய குமாரனோடு கூட நம்ம ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சாட்சியம் என்னன்னா, தாவீது சொல்லுகிறார், நான் எப்போதும் உம்முடைய அன்போடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். ரிமா சகதரவலா. மெய்யான சந்தோஷம் எங்க இருக்கிறது இன்றைக்கு நாம் அறியக்கூடாதபடி இன்னைக்கு மனக்காரிருள் நமக்குள்ளே மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த வேத வசனம் தான் ஐயா உன் ஆத்மாவையும் நாவையும் ஊனையும் கடுக்களையும் உருவ குத்துகிறதாய். ஹல்லேலூயா. இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கத்தக்கதான தேவ வார்த்தை ஷக்கத்துரா ரிமலா, உனக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தை ராக்கா சதரபலா, அது பிரித்து காட்டுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே ஓம் வசனம் தியானிக்கையில் இதயங்களில் ஆறுதலே. ஓம் வசனம் தியானிக்கையில் இதயங்களில் ஆறுதலே. வந்தவுடனே கொடுத்த கன்றுகளை தேவ ஆண்டவரே பிதாவான ஆண்டவரே தகப்பன் அடித்தாரே என்று சொல்லினார். ஆனா பரலோக எதுல சந்தோஷப்பட்டுச்சுன்னா 99 ஆடுகளை பார்க்கிறோம், காணாமல் போன ஒரு ஆடு ஐயா திரும்பி வந்ததை குறித்த ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு கனி கூறுதல் ஹல்லேலூயா பரலோகத்தில் உண்டாகி இருந்தது. இன்னைக்கு நமக்குள்ளே என்ன சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எதை குறித்து வெறுப்பாய் இருக்கிறோம்? ராக்கலா துராவா, அழிந்து போகிற பொண்ணை குறித்தா, அழிந்து போகிற இந்த உலக ஆஸ்திகளை குறித்தா, அழிந்து போகிற போஜனத்தை குறித்தா. காலை வேதம் சொல்லுகிறது ஐயா உலக ஆஸ்திகளினாலே அநீதியான உலக பொருட்களினாலே சிநேகிதர்களை சம்பாதியுங்கள், உங்களை நித்திய வீடுகளிலே ஏற்றுக்கொண்டு உண்டாகும் பொருட்டு சிநேகிதரை சம்பாதிகள் சொல்லி இருக்கிறார் அல்லவா? என் சந்தோஷம் எதில் இருக்கிறது? ஒரு உண்மையாய் கிறிஸ்துவின் உள்ளத்திலே பிறந்திருப்பாரே என்றால் ஒரு சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா? ஐயா ஒரு காணாமல் போனார், மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டார், என் குமாரன் மரித்தார், இப்பொழுது மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த சந்தோஷம் தான் ஹல்லேலூயா உனக்குள் இருக்கிற ஓ கிறிஸ்துவின் ஐயா சொல்ற. அதனால யோவான் சாணன் சொல்லுகிறார், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். இந்த கிறிஸ்தவ ஹல்லேலூயா கிறிஸ்துமஸ்ல நான் சிறுகட்டும், எனக்கு என்கிற இன்னும் சிறுகட்டும், ராக்காபாலா சகதரபா அவர் பெருகட்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்கா ஜீவன் தந்து அழித்தனரே, இந்த ஜீவனை கொடுத்தது அவர் நமக்காய் அழித்தனரே, இந்த மீட்பு
நம்மிடத்திலிருந்து பிரதிபலிக்கும்படியாக ஐயா கொடுக்கிறதுல நான் செலவழிக்கப்படத்தான் விரும்புகிறேன், செலவு பண்ணப்பட விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னார் அல்லவா. ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா. பவுல் ஆண்டவரை குறித்து சொன்ன நமது நிமித்தம் அவர் தரித்திரரானார். ரக்கபலா சகதரமா. இந்த உலகத்திலே ஐயா ஏழை கோலம் எடுத்து ஹல்லேலூயா அவர் ஐஸ்வர்யவான்களோடு கூட அவர் இருந்தவர். ஹல்லேலூயா. அவர் பிதாவுக்கு சமமான கொள்ளையாடின பொருளாய் தன்னை எண்ணாதபடி ஹல்லேலூயா முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துக்குள்ளே வந்த அந்த அன்பு ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்பது இன்னைக்கு என்னை தாழ்த்துவது. ஹல்லேலூயா. என்னை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றி அவரை போல ஐயா அந்த அன்பை, ஜீவனை கொடுக்கிற அன்பை ஐயா சொல்ற நான் எதிலே சந்தோஷப்பட வேண்டும்? ஒரு ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதிலே சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உந்தன் ஏக்கம் விருப்பமில்லா என் இதய துடிப்பாக மாற்று. உந்தன் ஏக்கம் விருப்பமில்லா என் இதய துடிப்பாக மாற்று. உடலை ஒப்பு கொடுத்து ஆட்கொண்டு என்னை நடத்துங்க. அபிஷேகத்தினாலே நிரப்பி ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல கேட்டாங்க. ஐயா ஆண்டவர் சொன்னார், இந்த ஸ்திரீகளில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லையா? எப்பொழுது ஆண்டவரே இவர்கள் கேட்கிறார்கள், எப்பொழுது நீ பசியாயிருந்தீர், எப்பொழுது நீ தாகமாயிருந்தீர், எப்பொழுது நீ வியாதியாயிருந்தீர், எப்பொழுது நீ அடியராயிருந்தீர், ஆண்டவர் எப்பொழுது ஆண்டவரை பசியுள்ளவர்களாய் போய் கண்டோம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லவில்லையா? இந்த சிறியரில் ஒருவனுக்கு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஏதோ ஒரு சிறியவனுக்கு ஐயா சொந்தத்துக்கு பிழை பூட்டத்தக்கதாக தன்னை ஜீவனை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஐயா சுதந்திரத்தை நம்மை தாழ்த்துவோம்.
ஒளி உன்னை நிச்சயமாய் சந்தித்திருக்குமானால், ஹalleluya, என்னை நிச்சயமாய் சந்தித்திருக்குமானால், பவுல் தாமதமின்றி போய் ஐயா சுவிசேஷத்தை அறிவிக்க தொடங்கினான். ரக்கா துரா சகதரபலவா, அந்த ஒளி, ஹalleluya, ஐயா என்னை விடுவித்து கொண்டிருக்குமானால், என் கண்களை திறந்திருக்குமானால், ரிபா சகதரபலா, நாம் பார்க்க வேண்டிய சரியான இடத்தை பார்க்கும்படியாக, ஒருவேளை இந்த உலகத்துல ஐயா நான் குருடனாய் பிறந்திருக்கலாம். என்கிற ஒரு சகோதரி குருடனாய் பிறந்திருந்தார். அவர் சொல்லுகிறார், தரிசனத்தை நான் இழக்கவில்லை. ஹalleluya. ஐயா ஒருவேளை கண்களின் பார்வையை நான் இழந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் எனக்குள்ளே வைத்திருக்கிற தரிசனத்தை இழந்தவன் தான் குருடன். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே ஒரு பவுனுடைய கண்களை திறந்திரும், அதே போல ஆண்டவரே சரியானவைகளை பார்க்கத்தக்கதாக ஒரு எரேமியாவின் கண்களை திறந்த தேவன் கண்களை திறந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பார்க்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.